ஹலோ ஆல், நம்ம குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ். அதில் நம்ம லாஸ்ட் மாடலான கண்டிஷன்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி டாப்பிக்கோட நமக்கு நியூமரிக்கல் ஆப்ரேஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த மாடல்லேருந்து எப்படி நமக்கு சம்ஸ் கேட்பாங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் சம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த கண்டிஷன்ஸ் அண்ட் கன்க்ளூஷனில் நமக்கு என்னென்ன மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, கிரேட்டர் தென், லெஸ் தென் இந்த மாதிரி 5 சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்கங்க. அண்ட் இந்த ட்ரையாங்கிள் டெல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாமே நமக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க அண்ட் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஆப்ஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இஃப் a plus b greater than c plus d and b plus c greater than a plus d, then it is defined that என்னங்க கொடுத்துருக்காங்க? a plus c, அதாவது a plus b ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூ நமக்கு c plus d ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூவை விட அதிகமாக இருக்குங்க. சிமிலர்லி b plus c அப்படின்றது நமக்கு a plus d விட அதிகமாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ஸோ செலக்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் எழுதுங்க. a plus b greater than c plus dன்னு கொடுத்துருக்காங்களா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? b plus c greater than a plus dன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிலேஷன் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம செகண்ட் ரிலேஷன் எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது லெஃப்ட்டில் இருக்கிறதையும் ரைட்டில் இருக்கிறதையும் இது ரெண்டையுமே நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணணுங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இப்போது a plus b இருக்குங்களா? a plus b plus b plus c இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். சிம்பிள் எப்படிங்க இருக்குது? ரெண்டுமே நமக்கு கிரேட்டர் தென்னாக தானே இருக்குது. அதாவது a ப்ளஸ் பின்றது c ப்ளஸ் d விட அதிகமாக இருக்குது அண்ட் b ப்ளஸ் சின்றது a ப்ளஸ் d விட அதிகமாக இருக்குது. ஸோ காமனாக நம்ம கிரேட்டர் தென் சிம்பிள் போடலாமா? எதுக்கு அதிகமாக இருக்குது? c ப்ளஸ் d தென் a ப்ளஸ் d வருமாங்க. இப்போது நம்ம நார்மலாக ஆட் பண்ணுவோம்ல, அப்படியே ஆட் பண்ணுங்கள். இப்போ ப்ராக்கெட் எடுத்துருங்க. a ப்ளஸ் b ப்ளஸ் b ப்ளஸ் சின்னு வருமா? கிரேட்டர் தென் c ப்ளஸ் d ப்ளஸ் a ப்ளஸ் dன்னு வருமா? இப்போ சால்வ் பண்ணுங்கள். நமக்கு இங்கே 2b இருக்குங்க, இங்கே 2d இருக்குது. ஸோ அதை எழுதலாமா? ஸோ a ப்ளஸ் 2b ப்ளஸ் c கிரேட்டர் தென் c ப்ளஸ் a ப்ளஸ் 2d. இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன் நமக்கு கிடைக்குமாங்க? இப்போது இந்த லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் பாருங்கள், எந்த 2 டேர்ம் நமக்கு காமனாக இருக்குது? இந்த ஏவும் இந்த சியும் பாருங்கள், நமக்கு லெஃப்ட்லையும் ரைட்லேயும் காமனாக இருக்கா? ஸோ அதை கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2b கிரேட்டர் தேன் 2d இந்த மாதிரி இருக்குமா? இதில் எதுங்க கேன்சல் பண்ணலாம்? இந்த 2வை கேன்சல் பண்ணலாமா? ஸோ நமக்கு ஃபைனலாக b கிரேட்டர் தேன் d இந்த மாதிரி நமக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிருக்கு. ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போமா? பாருங்கள், ஆப்ஷன் டி. கிளியராக இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், அவங்க கொடுத்துருக்க இந்த 2 ரிலேஷனையும் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணோங்க, லெஃப்ட் சைடில் இருக்க தனியாக ஆட் பண்ணோம், ரைட் சைடில் இருக்க தனியாக ஆட் பண்ணோம். நீங்கள் நார்மலாக எப்படி ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருந்தா நீங்கள் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்களோ அதே மாதிரி இங்கேயுமே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக b கிரேட்டர் தேன் d அப்படின்ற நமக்கு ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துட்டு கிடைக்குங்க. ஈஸியாக இருக்குங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இங்கே என்னங்க கொடுத்துருக்காங்க? இட் இஸ் பீயிங் கிவன் தட் மல்டிபிள் டினோட்ஸ் கிரேட்டர் தேன் அண்ட் 5 டினோட்ஸ் ஈக்குவல் டு, லெஸ் தேன் டினோட்ஸ் நாட் லெஸ் தேன், இது பர்பண்டிகுலர் சிம்பிள்ங்க, டினோட்ஸ் நாட் ஈக்குவல் டு, அண்ட் இந்த டெல் சிம்பிள் அதாவது ட்ரையாங்கிள் டினோட்ஸ் லெஸ் தேன் அண்ட் ப்ளஸ் டினோட்ஸ் நாட் கிரேட்டர் தேன். சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங். ஸோ என்னெல்லாங்க கொடுத்துருக்காங்க? மல்டிபிள் டினோட்ஸ் கிரேட்டர் தேன், தென் இந்த 5 அப்படின்றது டினோட்ஸ் ஈக்குவல் டு, லெஸ் தேன் டினோட்ஸ் நாட் லெஸ் தேன். ஸோ நாட் லெஸ் தேன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க, அதாவது லெஸ் தேன் தான் ஆனால் நாட்டுன்னு இருக்குல்ல, ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. தென் இந்த பர்பண்டிகுலர் சிம்பிள் டினோட்ஸ் நாட் ஈக்குவல் டு, ஸோ நாட் ஈக்குவல் டுனா இந்த மாதிரி போடுங்க. அண்ட் இந்த ட்ரையாங்கிள் இட் டினோட்ஸ் லெஸ் தேன் ப்ளஸ் டினோட்ஸ் நாட் கிரேட்டர் தேன், ஸோ கிரேட்டர் தேன் போட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நாட் கிரேட்டர் தேன். ஸோ இவ்வளோ தானே சயின்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போது சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் a இன்டூ b டெல் சின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போது இந்த a இன்டூ b ட்ரையாங்கிள் சின்னு இருக்குங்களா? இதை நம்ம எப்படி எழுதலாம்?
ஏ இந்த இன்டூ இருக்குல்லங்க, இன்டூ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், கிரேட்டர் தேன் எழுதலாமா? ஸோ ஏ கிரேட்டர் தேன் பி. இந்த ட்ரையாங்கிள் சிம்பலுக்கு என்னங்க வரும், லெஸ் தேன்னு தானே வரும். ஸோ லெஸ் தேன் சி. ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ணது என்னென்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்னதுங்க, இதுதான். நமக்கு வந்திருக்க கண்டிஷன் சைனெல்லாம் சேஞ்ச் பண்ணி நமக்கு வந்த கண்டிஷன் இதுதான். இதுலேருந்து நம்ம என்னங்க கன்க்ளூட் பண்ணலாம், நமக்கு ஏ அப்படின்றது கிரேட்டர் தேன் பியாக இருக்குது அண்ட் பி அப்படின்றது லெஸ்ஸர் தேன் சியாக இருக்குது. அதாவது ஏ வந்து பியை விட அதிகமாக இருக்குது அண்ட் பி வந்து சியை விட கம்மியாக இருக்குது. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைக்குதா? ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த ஆப்ஷனில் எதெல்லாம் நமக்கு கரெக்டுன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா, என்ன கொடுத்துருக்காங்க, ஏ. இங்கே பாருங்கள், இந்த 5 சிம்பிள் வந்துட்டுருக்கா. ஸோ 5 சிம்பிள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதுவோங்க, ஈக்குவல் டு தானே எழுதுவோம். ஸோ ஏ ஈக்குவல் டு சி. இங்கே பாருங்கள், இங்கே ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் இருந்தால் நமக்கு லெஸ் தேன் தானே வருது. ஸோ சி லெஸ் தேன் பின்னு எழுதலாமா? பாருங்கள், நமக்கு கிடைச்ச இந்த கன்க்ளூஷனில் எங்கேயாவது ஏ ஈக்குவல் டு சி அந்த மாதிரி ஏதாவது ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குங்களா? எங்கேயுமே இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ வருமா? ஆப்ஷன் ஏ வராது. ஏன் அப்படின்னா நமக்கு கிடைச்ச அந்த கன்க்ளூஷனில் ஈக்குவல் டுவே இல்லை. ஒன்று நமக்கு ஏ அப்படின்றது பியை விட ஜாஸ்தியாக இருந்திருக்கணும், பி அப்படின்றது எப்படி இருந்திருக்கணும், சியை விட லெஸ் தேனாக இருந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ வராது. இப்போ ஆப்ஷன் பி செக் பண்ணுங்கள். இங்கே என்னங்க வரும், பி எழுதலாமா? இங்கே பாருங்கள், இங்கே லெஸ் தேன் இருக்குது. ஸோ லெஸ் தேன்னா நமக்கு என்னது, நாட் லெஸ் தேன் அர்த்தம். ஸோ பி நாட் லெஸ் தேன் ஏ. இங்கே என்னங்க மல்டிபிள் சிம்பிள் இருக்குங்களா? ஸோ கிரேட்டர் தேன் சி. இப்படி தானே இருக்குது. இந்த பி நாட் லெஸ் தேன் ஏவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், பி நமக்கு எய்தர் எப்படிங்க இருந்திருக்கலாம், கிரேட்டர் தேன் ஏவாக இருந்திருக்கலாம். இப்போ பி வந்து ஏவை விட கம்மியாக இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அது எப்படி இருந்திருக்கலாம், எய்தர் அதை விட பி அப்படின்றது ஏவை விட அதிகமாக இருந்திருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருந்திருக்கலாம். ஏ கிரேட்டர் தேன் சி. ஸோ நமக்கு பி ஆப்ஷன் எடுத்தோம், நமக்கு ஃபைனலாக கிடச்சிருக்க கன்க்ளூஷன் வந்து இதுதான். ஸோ இதை வச்சு செக் பண்ணலாமா, நமக்கு ஏ அப்படின்றது பியை விட அதிகமாக இருந்திருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், பி கிரேட்டர் தேன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டாக நமக்கு என்னங்க இருந்திருக்கு, ஏ அப்படின்றது பியை விட அதிகமாக இருக்கணும், இல்லை அப்படின்னா பிங்கிறது சியை விட எப்படி இருந்திருக்கணும், கம்மியாக இருந்திருக்கணும். இங்கே ரெண்டுமே தப்பாக இருக்குது பாருங்கள். இப்போது பி கிரேட்டர் தேன் ஏன்னு இருக்குது, இது கரெக்டாக இல்லை. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் படி இது தப்பாக தான் இருக்குது. ஏன்னா ஏ தான் வந்து பியை விட அதிகமாக இருக்குது. தென் இப்போது உங்களுக்கு சைன்ஸ் வந்துட்டு மாறவே இல்லை. இப்போ ஏ கிரேட்டர் தேன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ சைன்ஸ் உங்களுக்கு மாறவே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த 2 வேல்யூ கூட நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்படி ரிலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், பி கிரேட்டர் தேன் சின்னு வருமா? ஆனால் இங்கே பாருங்கள், பி லெஸ் தேன் சின்னு தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி வருமா? ஆப்ஷன் பியும் வராது. உங்களுக்கு சைன் மாறலைன்னா உங்களுக்கு இதுக்கு பின்னாடி இப்போ சி கிரேட்டர் தேன் டி இந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டே இருந்தாலுமே இப்போ ஏன்றது டியை விட எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும், பின்றதும் டியை விட அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே சைன் மாறுதோ அந்த இடத்துல தாங்க நீங்கள் யோசிக்கணும். இப்போ நமக்கு கிடைச்ச இந்த கன்க்ளூஷனில் பாருங்கள், ஏ கிரேட்டர் தேன் பி, பி லெஸ் தேன் சி. இங்கே சைன் மாறி இருக்குது, கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சொல்லி. ஆனால் இங்கே உங்களுக்கு சைன் மாறல, கிரேட்டர் தேன் போயிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த லெட்டர் எடுத்து வேணாலுமே எந்த வேல்யூ கூடயுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்ஷன் பி வராதா? ஆப்ஷன் சி செக் பண்ணலாமா? சி பாருங்கள், ஏ இங்கே என்னங்க கொடுத்துருக்காங்க, லெஸ் தேன் தானே இருக்குது. ஸோ லெஸ் தேன்னா நாட் லெஸ் தேன். இங்கே என்ன இருக்குது, நாட் லெஸ் தேன் தானே இருக்குது. நாட் லெஸ் தேன் பி. ப்ளஸ் வந்தால் என்னங்க பண்ணணும், ப்ளஸ் இருந்தால் நாட் கிரேட்டர் தேன் சி. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், ஏ அப்படின்றது நமக்கு நாட் லெஸ் தேன் பினா அப்போ கிரேட்டர் தேன் பின்னு எடுத்துக்கலாமா? எய்தர் கிரேட்டராக இருந்திருக்கணும், இல்லைனா ஈக்குவல் டுவாக இருந்திருக்கணும். அண்ட் அதே மாதிரி பி அப்படின்றது நாட் கிரேட்டர் தேன் சின்னு இருக்குங்க, விச் மீன்ஸ் பி அப்படின்றது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சியாக இருந்திருக்கணும். அப்படி தானேங்க, நமக்கு ஈக்குவல் டு பற்றி அங்கே பேசல. ஸோ இங்கேயுமே நம்ம ஈக்குவல் டு பெருசாக கன்சிடர் பண்ணிக்க வேணாம். ஸோ நீங்கள் இந்த சிம்பிள் மட்டும் பாருங்கள். இப்போது ஏ அப்படின்றது கிரேட்டர் தேன் பி அண்ட் பி அப்படின்றது லெஸ் தேன் சின்னு இருக்குங்க. பாருங்கள், நமக்கு ஏ கிரேட்டர் தேன் பி, பி லெஸ் தேன் சி. பாருங்கள், ரெண்டும் சிமிலராக தானே இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தாங்க ஆன்சர். கிளியராக இருக்குங்களா? நமக்கு இந்த மாதிரி தாங்க கொஸ்டின் கேட்பாங்க. நமக்கு இதுதான் நான் சொன்ன டைப், கண்டிஷன்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் பேஸ் பண்ணி. இப்போது நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க, சயின்ஸை நம்மளை சேஞ்ச் பண்ணிக்க சொன்னாங்க. நம்ம சேஞ்ச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அந்த கண்டிஷனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏன், நமக்கு கிடைச்ச கண்டிஷன் என்னது, ஏ வந்து பியை விட அதிகமாக இருக்கணும், பி வந்து சியை விட கம்மியாக இருக்கணும். நமக்கு ஆப்ஷன் சியில் தான் ஏ வந்து பியை விட அதிகமாக இருக்குது அண்ட் பி வந்து சியை விட கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இதுவுமே நம்ம ப்ரீவியஸாக பார்த்த கொஸ்டின் மாதிரியே தான். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் ட்ரையாங்கிள் மீன்ஸ் கிரேட்டர் தென்
and percentage means lesser than, square means equal to means not equal to, plus means a little more than, and multiple means a little less than. இப்போ சால்வ் பண்ணலாமா? ஸோ அங்கே என்னெல்லாம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னது, மீன்ஸ் கிரேட்டர் தென். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பர்சன்டேஜ் அப்படின்னா மீன்ஸ் லெஸ் தென். ஸ்கொயர்னால் என்ன சொல்கிறாங்க, ஈக்குவல் டு, அண்ட் ஈக்குவல் டு மீன்ஸ் நாட் ஈக்குவல் டு, ப்ளஸ் மீன்ஸ் இங்கே லிட்டில் மோர் தேன் கொடுத்துருக்காங்களேங்க, நீங்கள் அதையுமே நீங்கள் கிரேட்டர் தானே எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு ஆப்ஷனில் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதையுமே கிரேட்டர் தானே எடுத்துக்கோங்க. அண்ட் மல்டிபிள் மீன்ஸ் லிட்டில் லெஸ் தேன். இங்கே இந்த மாதிரி வேணால் எழுதிக்கோங்க. பட் ரெண்டுமே நமக்கு பெருசாக கிரேட்டர் தேனுக்கு லிட்டில் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் இதுக்கெலாம் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் செக் பண்ணலாமா? நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஏ ட்ரையாங்கிள் பி அண்ட் பி ப்ளஸ் சி. இந்த ரெண்டு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ ட்ரையாங்கிள்னால் என்னங்க, கிரேட்டர் தேன் பியா, அண்ட் பி ப்ளஸ்னால் என்னங்க, ப்ளஸ்னால் லிட்டில் கிரேட்டர் தேன் வருமா? ஸோ பி அப்படின்னா என்னது, லிட்டில் கிரேட்டர் தேன். ஸோ நீங்கள் கிரேட்டர் தேன்னே எழுதுங்க, கிரேட்டர் தேன் சி. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஏ கிரேட்டர் தேன் பி அண்ட் பி கிரேட்டர் தேன் சி. ஸோ இதை வச்சு பார்த்தா நமக்கு ஆப்ஷனில் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 26 கொஸ்டின் பாருங்கள். ஏ பர்சன்டேஜ் சின்னு இருக்குங்க. பர்சன்டேஜ்னால் என்னது, லெஸ் தேன் தானே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஏ லெஸ் தேன் சின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நான் போன கொஸ்டினே சொன்னேன், என்ன சொன்னேன், ஏ கிரேட்டர் தேன் பி, பி கிரேட்டர் தேன் சி. இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 2 ரிலேஷன் யூஸ் பண்ணி எழுதலாமா? நம்ம லாஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம், உங்களுக்கு சயின்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த வேல்யூ வேணாலுமே ரிலேட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ லெஸ் தேன் சின்னு இருக்குங்களா, இங்கே பாருங்கள் ஏ கிரேட்டர் தேன் பி கிரேட்டர் தேன் சி. ஸோ நமக்கு ஏ கிரேட்டர் தேன் சி தானங்க வரணும். அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி நமக்கு ஏ கிரேட்டர் தேன் சி, ஆனால் நமக்கு என்னங்க இருக்குது, லெஸ் தேன் சின்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி பாருங்கள், சி பர்சன்டேஜ் ஏன்னு இருக்குங்க. பர்சன்டேஜ்னால் என்னது, லெஸ் தேன் அர்த்தம். ஸோ சி பர்சன்டேஜ் ஏன்னா சி லெஸ் தேன் ஏ. நம்ம ஏ கிரேட்டர் தேன் சின்னு சொன்னோம், சி லெஸ் தேன் ஏ. இதை இப்படியும் சொல்லலாம் தானே. இப்போ ஏ வந்து சியை விட அதிகமாக இருக்குன்றதும் ஒன்று தான், சி வந்து ஏ விட கம்மியாக இருக்கிறதுன்றதும் ஒன்று தானே. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர். இப்போ ஆப்ஷன் சி கூட நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ சி ப்ளஸ் ஏன்னா என்னங்க, ப்ளஸ்னால் என்னது, சி லிட்டில் கிரேட்டர் தேன் இருக்குமா, எப்படி பார்த்தாலுமே சி கிரேட்டர் தேன் ஏன்னு வந்துடுச்சு. ஸோ ஆப்ஷன் சியுமே நமக்கு தப்பு தான். இந்த சம் ஓகேங்களா? அவங்க கொடுத்துருந்த கண்டிஷன் வந்து ஏ கிரேட்டர் தேன் பி கிரேட்டர் தேன் சி. ஸோ அப்படி பார்த்தோன்னா நமக்கு ஏங்கிறது பியை விடவும் ஜாஸ்தியாக இருக்குது, சியை விடவுமே நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம ஏ கிரேட்டர் தேன் சி இதுதான் நமக்கு ஆப்ஷனில் இருந்த கண்டிஷன். ஸோ அப்படி நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறது வந்து ஆப்ஷன் பி தாங்க. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு சம்மே பார்க்கலாம். 27 சம் பாருங்கள். 27 சம் என்னங்க கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க, தென் ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டுனா என்னங்க வரும், நாட் ஈக்குவல் டு தானே. இப்போ சி நாட் ஈக்குவல் டு ஏ அண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு பி. ஓகேவாங்க? ஸோ சின்றது ஏக்கு ஈக்குவலாக இல்லை அண்ட் ஏ அப்படின்றது பிக்கு ஈக்குவலாகவும் இல்லை. ஸோ இதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸ் செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இங்கே ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், பி கிரேட்டர் தேன் ஏன்னு அர்த்தங்க. ஸோ பி வந்து ஏ விட அதிகமாக இருக்கா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருக்காங்களா. ஆனால் நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்படிங்க இருக்குது, பி கிரேட்டர் தேன் ஏன்னு இருக்குது. ஆப்ஷன் பி செக் பண்ணலாமா? ஆப்ஷன் பி பாருங்கள், இந்த ஸ்கொயர் சிம்பிள் இருக்குங்க, சி ஈக்குவல் டு ஏ. சி ஈக்குவல் டு ஏ வருமா? வராது. ஏன்னா இங்கே தான் நாட் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களே, ஸோ இது வராது. அண்ட் பி என்னங்க சொல்லியிருக்காங்க, பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆப்ஷன் சியில் அதானே இருக்குது. ஸோ ஈக்குவல் டுன்னு என்ன வரும், நாட் ஈக்குவல் டு தானே. ஸோ பி நாட் ஈக்குவல் டு ஏ. நமக்கு இங்கே அந்த கன்க்ளூஷன் தானேங்க இருக்குது, ஏ நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னா பியும் நாட் ஈக்குவல் டு ஏ தான். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஏன் நம்ம வந்து ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலனா, இப்போது ஏவும் பியும் நமக்கு ஈக்குவல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏ அப்படின்றது நமக்கு ஆப்ஷன் ஏல என்னங்க சொல்லியிருக்காங்க, பி கிரேட்டர் தேன் ஏன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால் இதுதான் இப்போ பி அப்படிங்கிற வேல்யூ வந்து கன்ஃபார்மாக ஏ விட அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இன்கேஸ் ஏ வந்து அதிகமாக இருந்துருந்துச்சுன்னா, ஸோ அதனால தான் நம்ம ஆப்ஷன் ஏ எடுத்துக்கல. நமக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த ரிலேஷன் வச்சு உங்களுக்கு எது ஷியோராக தெரியுதோ நீங்கள் அந்த ஆப்ஷன் தாங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா?
இந்த மாடல் தாங்க நமக்கு கன்க்ளூஷன் டைப்பில் லாஸ்ட் சம். ஸோ பார்ப்போமா எப்படின்னு. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே நமக்கு இது கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கன்சியூம் பண்ணுங்க. நீங்கள் இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இங்கே டாலர் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்குங்களா, அப்படின்னா எக்ஸ் டாலர் ஒய் மீன்ஸ் எக்ஸ் இஸ் நாட் கிரேட்டர் தேன் ஒய். என்னங்க சொல்லியிருக்காங்க, எக்ஸ் அப்படின்றது நாட் கிரேட்டர் தேன். ஸோ நம்ம நாட் கிரேட்டர் தேனை எப்படி எழுதிக்கலாம், நம்ம இதுக்கு முன்னாடி சம்மில் எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்போமா, நாட் லெஸ் தேன், நாட் கிரேட்டர் தேன். இங்கே நம்ம அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாங்க, டிரெக்டாக இப்போ அவங்க நாட் கிரேட்டர் தேன் சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ் அப்படின்றது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கலாமா. ஸோ எக்ஸ் இஸ் நாட் கிரேட்டர் தேன் ஒய் அப்படின்னா எக்ஸ் அப்படின்றது எய்தர் ஒய்யை விட எப்படி இருந்திருக்கணும், கம்மியாக இருந்திருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஹேஷ் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, எக்ஸ் ஹேஷ் ஒய் அப்படின்னா எக்ஸ் இஸ் நெய்தர் கிரேட்டர் தேன் நார் ஸ்மாலர் தேன் ஒய். இப்போ இங்கேயே நமக்கு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதை தனித்தனியாக படிங்க. என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இஸ் நெய்தர் கிரேட்டர் தேன். ஸோ எக்ஸ் வந்து எதை விட, ஒய்யை விட அதிகமாக இல்லை, ப்ளஸ் அது வந்து ஒய்யை விட ஸ்மாலாகவும் இல்லை, நார் ஸ்மாலர் தேன் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து ஒய்யை விட கிரேட்டராகவும் இல்லை அண்ட் எக்ஸ் வந்து ஒய்யை விட ஸ்மாலராகவும் இல்லை அப்படின்னா என்னங்க மீனிங், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், இதுதான மீனிங். ஸோ நீங்கள் டிரெக்டாகவே நீங்கள் போன சம் மாதிரி நாட் ஈக்குவல் டு, நாட் லெஸ் தேன் அந்த மாதிரிலாம் எழுதாதீங்க. அந்த சம்முக்கு நம்ம அப்படி எழுதினா தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த சம்க்கு நீங்கள் இப்படி டிரெக்டாகவே எழுதிக்கோங்க. இப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் ஒய்னா என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் இஸ் நாட் ஸ்மாலர் தென் ஒய். ஸோ எக்ஸ் வந்து நாட் ஸ்மாலர் தென் ஒய்னா என்னங்க அர்த்தம், எய்தர் எக்ஸ்ன்றது நமக்கு நாட் ஸ்மாலர் தானே கொடுத்துட்டாங்க, ஸோ கிரேட்டர் தென் எடுத்துக்கலாமா. ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் ஒய்னு என்ன சொல்லியிருக்காங்க, நாட் ஸ்மாலர் தென் ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ்ன்றது நமக்கு எய்தர் ஒய்யை விட கிரேட்டராக இருந்திருக்கும், இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். தென் எக்ஸ் ஸ்டார் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்களா, மீன்ஸ் எக்ஸ் இஸ் நெய்தர் ஸ்மாலர் தென் நார் ஈக்குவல் டு. ஸோ எக்ஸ் வந்து ஒய்யை விட நமக்கு ஸ்மாலராகவும் இல்லை அண்ட் ஒய்க்கு ஈக்குவலாகவும் இல்லை. ஸோ அப்படின்னா நமக்கு என்னங்க கன்க்ளூஷன் வரும், எக்ஸ் அப்படின்றது கிரேட்டர் தேன் எடுத்துக்கலாமா, எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் அட் ஒய் அப்படின்னா எக்ஸ் இஸ் நெய்தர் கிரேட்டர் தென் நார் ஈக்குவல் டு ஒய். ஸோ எக்ஸ் வந்து ஒய்யை விட கிரேட்டராகவும் இல்லை அண்ட் அதே மாதிரி எக்ஸ் ஒய்க்கு ஈக்குவலாகவும் இல்லை. ஸோ இதை ரெண்டே வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், எக்ஸ் அப்படின்றது லெஸ் தேன் ஒய்ன்னு எழுதலாமா. ஸோ எக்ஸ் லெஸ் தேன் ஒய். இப்போ அவங்க சொன்ன கன்க்ளூஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இங்கே தாங்க நம்ம கொஸ்டின்கே வரோம், நமக்கு இதுதான் கொஸ்டினே. ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் பார்த்தோம்ல. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னங்க கொடுத்துருக்காங்க, டி அட் ஆர் அண்ட் ஆர் டாலர் ஜி, ஜி ஸ்டார் பி, இப்படி கொடுத்துருக்காங்க நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ். அதோட கன்க்ளூஷன் பாருங்கள், டி அட் பி, செகண்ட் கன்க்ளூஷன் பி ஸ்டார் ஆர் அண்ட் தேர்ட் கன்க்ளூஷன் டி டாலர் ஜி. இந்த 3 கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா. அண்ட் நமக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்கள், இதில் 1 கரெக்டாக, 2 கரெக்டாக, இல்லை எவ்வளோ கரெக்டுன்ற மாதிரி நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் அவங்க என்னங்க கொடுத்துருக்காங்க, இங்கே ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இப்போ ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எழுதலாமாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டி அட் ஆர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அட் சிம்பிள் வந்தால் என்னங்க வரணும், இங்கே லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், எக்ஸ் லெஸ்ஸர் தென் ஒய். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், டி லெஸ் தென் ஆர் அப்படி எழுதலாமா. அண்ட் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் டாலர் ஜின்னு இருக்குங்களா. ஸோ ஆர் டாலர் ஜி. ஸோ டாலர் வந்தால் நம்ம என்னங்க எழுதலாம், ஃபர்ஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு எழுதலாமா. ஸோ ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜின்னு எழுதிக்கலாமா. தென் இங்கே ஜி ஸ்டார் பின்னு இருக்குங்களா, ஜி ஸ்டார் பின்னு இருக்குங்களா. ஸோ ஸ்டார் வந்தால் என்னங்க போடுவோம், ஸ்டார் வந்துச்சு அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய். ஸோ ஜி கிரேட்டர் தேன் பி. இப்போ எழுதியாச்சா. இப்போ என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு கிடைச்ச இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். எப்படிங்க சேஞ்ச் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பாருங்கள், டி அப்படின்றது லெஸ் தேன் ஆர் அண்ட் இந்த ஆர் அப்படின்றது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி அண்ட் இந்த ஜி அப்படின்றது கிரேட்டர் தேன் பி. இப்போ நம்ம என்னங்க பண்ணிட்டோம், நமக்கு கிடைச்ச எல்லாத்தையுமே ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக என்ன பண்ணியாச்சு, சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம கன்க்ளூஷன் செக் பண்ணலாமா. நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். கன்க்ளூஷனில் டி அட் பின்னு கொடுத்துருக்காங்களாங்க. ஸோ டி அட் பி இப்படி இருந்தால் நம்ம அதை எப்படிங்க எழுதலாம், இப்போ அட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே லெஸ்ஸர் தென் தானே போட்டிருக்கோம். ஸோ டி லெஸ்ஸர் தென் பி. ஃபஸ்ட்டு நம்ம எல்லா கன்க்ளூஷனையுமே எழுதலாம், எழுதி ஒன்று ஒன்றா வருமானு செக் பண்ணலாம். தென் பிக்கு என்னங்க கொடுத்துருக்காங்க, பி ஸ்டார் ஆர்னு கொடுத்துருக்காங்களா. ஸ்டார் வந்து என்னங்க வரணும், கிரேட்டர் தேன் வரணுமா. ஸோ பி கிரேட்டர் தேன் ஆர், கரெக்டுங்களா.
அண்ட் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டி டாலர் ஜி. டி டாலர் வந்து என்னங்க பண்ணும், இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தானே இருக்குது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி. இப்போது நம்ம கிடைச்ச இந்த கன்க்ளூஷனில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எதெல்லாம் நமக்கு கரெக்டுன்னு சொல்லி செக் பண்ணணுங்க. செக் பண்ணலாமா? இப்போது டீயையும் பியையும் எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க, லெஸ்ஸர் தேன் பி, அதாவது டி வந்து பியை விட கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணுங்களேன். ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணால் உங்களுக்கு என்னங்க வருது, ஃபர்ஸ்ட் பாருங்கள், டி லெஸ் தேன் பின்னு இருக்குங்களா இங்கே. இப்போது இங்கே செக் பண்ணுங்கள், டி அப்படின்றது நமக்கு எப்படிங்க ரிலேட் பண்ணுறாங்க, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜி கிரேட்டர் தேன் பி. பாருங்கள், இங்கே நமக்கு இங்கே வரைக்கும் நமக்கு லெஸ் தேனாக இருந்தது. இங்கே நமக்கு சைன் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. சப்போஸ் டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜி லெஸ் தேன் பி அப்படி இருந்துச்சுன்னா வேணால் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்டுன்னு சொல்லாங்க. ஆனால் நமக்கு இங்கே அப்படியா இருக்குது, அப்படி இல்லைல்ல. ஸோ அதனால நமக்கு ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் அப்படின்றது நமக்கு வராதுங்க. ஏன்னு தெரியுதா, நான் போன சமயம் சொன்னேன், உங்களுக்கு சைன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களால் ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியாது. இப்போது அதுக்கு தாங்க இது எக்ஸாம்பிள். இப்போ டி கிரேட்டர் தேன் இல்லைனா டி லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் ஜி லெஸ் தேன் பி இருந்தால் ஓகே. ஆனால் நமக்கு இங்கே என்னங்க வந்துருச்சு, இந்த இடத்துல கிரேட்டர் தேன் பின்னு வந்துருச்சு. ஸோ டியையும் பிக்கும் நடுவில் நமக்கு சைன் அப்படின்றது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்மளால் எந்த கன்க்ளூஷனுக்குமே வர முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வராதுங்க. செகண்ட் செக் பண்ணலாமா? செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பி கிரேட்டர் தேன் ஆர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி செக் பண்ணுங்கள், பி கிரேட்டர் தேன் ஆர்னு இருக்கா. இப்போ பி எங்கெங்க இருக்குது, பி அப்படின்றது நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இப்போ ஆரையும் பியையும் ரிலேட் பண்ணிங்கன்னா ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி கிரேட்டர் தேன் பின்னு இருக்குது. ஸோ இங்கேயுமே சைன் சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்களால் ரிலேட் பண்ண முடியுமா, இங்கே இருக்க இந்த பியையும் ஆரையும் உங்களால் ரிலேட் பண்ண முடியுமா, முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ ஆர் லெஸ் தேன் ஜி லெஸ் தேன் பியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம ரிலேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல எப்படி இருந்துச்சு, பி நமக்கு கிரேட்டர் தேன் ஆர்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு இங்கே சைன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால் செகண்ட் கன்க்ளூஷனுமே நமக்கு வராதுங்க. தேர்ட் கன்க்ளூஷன் செக் பண்ணுவோமா, டி டாலர் ஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாலர் வந்து எப்படிங்க இருந்திருக்கணும், டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜின்னு இருந்திருக்கணும். ஸோ செக் பண்ணுங்கள், டியையும் பியையும் செக் பண்ணலாமா. ஸோ டி பாருங்கள், டீன்றது நமக்கு இங்கே இருக்குது அண்ட் ஜின்றது நமக்கு இங்கே இருக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜின்னு கொடுத்துருக்காங்களாங்க. நமக்கு கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு டி லெஸ் தேன் ஜின்னு தெரியுங்க. ஆனால் டி அப்படின்றது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு தெரியுமா, அதாவது ஈக்குவல் டுன்றது தெரியுமா. இப்போ நமக்கு இவங்க கொடுத்துருக்கப்படி பார்த்தோன்னா இப்போது டி அட் ஜி இப்படி கொடுத்துருந்தா கரெக்டுங்க. ஏன் அப்படின்னா இந்த அட் அப்படின்றது எக்ஸாக்டாக நம்ம எதை தான் மென்ஷன் பண்ணுது, லெஸ் தேன். ஸோ டி லெஸ் தேன் ஜின்னு நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு தேர்ட் கன்க்ளூஷன் என்னங்க கொடுத்துருக்காங்க, டாலர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாலர் அப்படின்றது இது எதை டினோட் பண்ணுது, டாலர் டினோட்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இங்கே அப்படி தானங்க நமக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ் இஸ் நாட் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னா எக்ஸ்ன்றது நமக்கு லெஸ் தெனாகவும் இருக்கலாம் ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு கரெக்டான அந்த இடத்துல ஒரு கன்க்ளூஷன் தெரியல அப்படிங்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்க கூடாதுங்க. ஸோ அந்த கன்க்ளூஷனுமே நமக்கு வராது. ஸோ இந்த தேர்ட் கன்க்ளூஷன் நமக்கு வராது. ஸோ மூணுமே வரல இல்லைங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டும் செகண்டும் கிளியராக இருந்திருக்கும் கன்க்ளூஷனில். தேர்டு மட்டும்தான் டவுட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு டி அட் ஜி இதுதான் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது. டி டாலர் ஜி அப்படின்றது டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜின்னு வந்திருந்தால் மட்டும்தான் கரெக்டுங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், டி இந்த இடத்துல உங்களுக்கு ஈக்குவல் டுவே இல்லை. ஸோ ஒரு சைனே உங்களுக்கு இல்லை, தென் ஜின்னு இருக்குது. ஆனால் நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஈக்குவல் டு சிம்பிளே நமக்கு வந்துட்டு இல்லை. டி இந்த இடத்துல வெறும் லெஸ் தேன் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஈக்குவல் டு இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த எடுத்துக்க கூடாதுங்க. ஸோ இந்த கன்க்ளூஷன் மெத்தட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த சயின்ஸோட அது எப்படி எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் நமக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா கன்க்ளூஷன் வராது. ஸோ அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த 4 ஃபார்மேட்டுமே பேசிக் டு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் சம்ஸுமே அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சயின்ஸ் உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னாவே இந்த சயின்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. அண்ட் இது கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா சம் சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதோட நமக்கு நியூமரிக்கல் ஆப்ரேஷன் அந்த என்டையர் டாப்பிக்கே கம்ப்ளீட் ஆகுதுங்க. நம்ம இதில் ஒரு 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த டாபிக் அப்படின்றது 3 மாடல் இருக்குல்லங்க. ஸோ 3 மாடல்லையுமே நமக்கு நிறையா டைப் சம் வந்துட்டு இருந்துச்சு. சப்ஸ்டியூஷன்லேயே நமக்கு மோர் தேன் 5 to 6 மெத்தட்ஸ் வந்துட்டு பார்த்துருந்துருப்போம்.
அண்ட் அது போக இன்டர்சேஞ்ச் மெத்தட்ஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த கன்க்ளூஷன் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சுங்களே. ஸோ, அதனால மொத்தமா நமக்கு ஒரு 4 வீடியோஸ் இருக்குங்க. இந்த 4 வீடியோஸுமே பாருங்க. நியூமெரிக்கல் ஆப்ரேஷன் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும். இதோட நம்ம என்னெல்லாம் டாபிக்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டைஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங், எம்பெடட் ஃபிகர்ஸ் முடிச்சாச்சுங்க. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவோட நியூமெரிக்கல் ஆப்ரேஷனும் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டோட்டலா 27 டாபிக்ஸ்ல நம்ம 5 டாபிக்ஸ் வந்து முடிச்சாச்சுங்க. இதில நமக்கு சில டாபிக்ஸ் இருக்குங்க. அது நம்ம மெமரி பண்ற மாதிரி தான் இருக்கும். அனாலஜி இது எல்லாமே வந்து நம்ம மெமரி பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ, அதுக்கு நான் வந்து இப்போ நான் டோட்டலா குடுத்துட்டேன் அப்படின்னா, கம்ப்ளீட்டா குடுத்தேன்னா, உங்களால ஒரே வீடியோல நம்ம பார்க்க மாட்டோங்க. அது கொஞ்சம் டைம் லேக் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ, அதனால அந்த அனாலஜி மட்டும் டெய்லியுமே வந்து நம்ம ஒரு 10 கொஸ்டினா பார்ப்போங்க. ஏன்னா, அதுக்கு நமக்கு ஒரு 25 டாபிக்ஸ் இருக்கு. டெய்லி நம்ம ஒரு டாபிக்கா பார்க்கலாம். ஏன்னா, அப்படி பார்த்தா தான் நமக்குமே வந்து அது கொஞ்சம் போர் அடிக்காம, ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குங்க ஈஸியா. ஸோ, அதனால நம்ம அந்த டாபிக் டெய்லியுமே நம்ம இனிமேல் வந்து 25 டாபிக்ஸ் இருக்குல்லங்க. ஸோ, ஒவ்வொன்னா வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு இப்போ வெர்பல் முடிஞ்சிருச்சுல்ல. நம்ம அடுத்து ஒரு நான் வெர்பல் டாபிக் வந்துட்டு பார்க்கலாங்க. தேங்க் யூ.